இருட்டிலும் பள்ளத்திலும் கிடக்கும் ஏழைகளை மேடேற்றிவிட வேண்டும் என்பதுதான் நமது லட்சியம். நம்முடைய சின்னம் சாவி, அவருடைய சின்னம் பூட்டு. அந்த துருபிடித்த பூட்டை உடைத்தெறிய வேண்டும் என்றால் சாவி சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளித்து தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெறச் செய்வதோடு மட்டுமல்லாமல் வெற்றி தாயின் மடியில் தவறவிட வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன தைரியம் இருந்தா நமக்கு எதிரா நம்ம வீட்டுக்கு எதிரிலேயே மீட்டிங் போடுவானுங்க. முதலாளி கூட்டத்துல புகுந்து கலாட்டா பண்ணிரட்டா. செல்வி எங்க இருக்கா? மாடியில. முதல்ல அவ ரூம போட்டு அவளை வெளியே விடக்கூடாது. ஜாக்கிரதை. அடுத்தபடியாக வெற்றி வாகை சூட போகும் நமது அன்பு வேட்பாளர் வாஞ்சிநாதன் அவர்கள் உங்களிடையே பேசுவார்கள். இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பவர்களுக்கும் வராதவர்களுக்கும் வர முடியாதவர்களுக்கும் ஒலிபெருக்கி வழியாக என் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என் தூரத்து வணக்கம். நம் கனவுகளையும் குறிக்கோளையும் தோழர் செந்தோழன் தெளிவாக சொல்லிவிட்டார். அதற்கு மேல் விளக்கம் தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் எதிர்பாராமல் ஏற்படுவதுண்டு. அவைகளை முறியடித்து நாம் முன்னேற வேண்டும். இங்கே அடைத்து கிடக்கின்றன ஆதிக்க கதவுகள். தட்டினால் திறப்பதற்கு அது ஒன்றும் கர்த்தரின் கதவல்ல. அதை உடைத்து திறப்பதே உத்தமம். துன்பங்களில் சிக்கித் தவிக்கும் நெஞ்சங்களை விரைவில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. எதையும் தாங்கும் இதயங்களை உங்களின் இன்பக் கனவுகள் வலிக்கப் போகிறது. வழக்கம் போல வாக்குறுதிகள் தருவதற்கு நான் அரசியல்வாதி அல்ல. உங்களில் ஒருவன், உங்களோடு பழகியவன், உங்களுக்கு நெருக்கமானவன், உண்மையில் உங்களுக்கு சொந்தமானவன். எனவே உங்கள் லட்சியம் என்னுடைய லட்சியம், உங்கள் குறிக்கோள் என்னுடைய குறிக்கோள். நீருக்குள் பந்தை ஒளித்து வைக்க முடியாது, நிலைக்கண்ணாடியில் முகத்தை மறைத்து வைக்க முடியாது. எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் நாம் வெற்றிக்கனியை சந்தித்தே தீரும். வானம் கைக்கு வருமா என்று வருந்திக் கொண்டிருப்பவர்களே, அந்தரத்தில் தூண்டில் போட்டுக் கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்களின் ஒரு கை கண்ணீரை துடைத்துக் கொள்ளட்டும், மறுகை வானத்தை தொட்டுவிட வளரட்டும். கனவுகளை விட்டுவிட்டு நீங்கள் யதார்த்தத்தை நோக்கி இறங்கி வாருங்கள். இப்பொழுது நமக்கு இலையுதிர்காலம். இலையுதிர்காலம் என்பது மரங்களுக்கு நேரும் விபத்தல்ல, அது ஒரு வளர்ச்சி. அதோ வசந்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வாழ்வில் இதுவரைக்கும் நாம் கண்டதெல்லாம் வெறும் பிம்பங்கள். நிஜங்கள் நாளையே வெற்றி வரும். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம் என்று பாடி வைத்தான் ஒரு பாவன். இனி ஒரு விதி செய்வோம், அது விதியை அழிக்கின்ற விதியாக இருக்கிறது. யோ யாரு? என்ன அந்த மூலையில ஒழுங்கா ஒட்டியா? அங்கயா நீ வந்து ஓட்டுறது? அட ஒட்டியா? ஓட்டுறவங்க கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? ஆட்டாத. யோ ஐயோ என்ன இது? ஐயோ ஐயோ பார்த்து விழக்கூடாது. எங்க பார்த்து விழுவுறது? சோக்கி மன்னிச்சுக்க. ஐயா எங்கெங்கயோ பசியா இருக்க. தொடச்சு விட்டுறேன். சொக்கி, எல்லாருக்கும் நல்ல காலம் நடந்துதான் வரும். உனக்கு சைக்கிள்லயே வந்திருக்கு. என்னையா ஓசிக்ராக்கி, இன்னைக்கு தண்ணி போடாமே வளர்ற? சில்லற பயல்களுக்கு சில்லறையா சாராயத்தை வித்து நீ என்னத்தை கண்ட? 2 பீப்பா சாராயம் மொத்தமா இப்ப எனக்கு தேவைப்படுது. கைவசம் இருக்கா? என்னைக்கும் இல்லாத திருநாளா 2 பீப்பாவா? அதான வேணாங்கிறது. நீ விக்கிறவா, நான் வாங்க வந்தவன். இருக்கா இல்லையா? இருக்கு. பணத்தை எடுத்துக்கோ, சரக்க கொடுத்து அனுப்பு. ஒரு 200 போடுறது.
2 பீப்பாவுக்கு தான் பணம் கொண்டாந்துருந்தேன். ஓசியில குடுக்கறையா? குடி. சுப்பையா, எதுக்கியா 2 பீப்பா சாராயம்? சொல்ல மாட்டேன், நான் ஸ்டெடியா இருப்பேன். நீ குடிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? குடிக்கும் போது மட்டும்தானா, மத்த நேரத்துல? நீ எப்பவும் அழகுதான். இந்தா குடி. இம்புட்டு குடிச்சிட்டியே, இப்ப சொல்ல எதுக்கியா 2 பீப்பா? சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். சுப்பையா, நீ சொல்லலனா அப்படியே உன் கிட்ட வந்து ஐயோ சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். உன்னை கட்டி புடிச்சி சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். ஒரு முத்த குடுக்கலான்னு இருக்கேன். அப்பவும் நான் சொல்ல மாட்டேன், ஸ்டெடியா இருப்பேன். சொல்லியா? வாஞ்சிநாதன் தேர்தல் நிக்கிறதுனால ஐயாவுக்கு தோல்வி நிகழ்ந்துருச்சு. அதனால 500 பேரை கள்ள ஓட்டு போடுறதுக்காக கல்யாண மண்டபத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2 பீப்பா சாராயம் தேவைப்படுது. அதை வாங்குறதுக்காக என்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை வெளியே எங்கேயாவது சொன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. ஓகே, நீ என்ன தொடலையே, நான் எதுவும் சொல்லலையே, இந்த 500 பேரை பத்தி எதுவும் சொல்லலையே. நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஸ்டெடியாவே இருப்பேன். டேய் குமார், இந்த நோட்டீஸை கொண்டு போய் எல்லாரும் கொடுப்போ. ஓ டேய் பசங்களா, சொல்லுங்க. உங்கள் ஓட்டு சொல்லுங்கடா, உங்கள் ஓட்டு. ஏய் விசில் அடிக்க கூடாது, சின்ன பசங்க விசில் அடிக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்க. என்ன? வெரி குட், நல்ல செய்தியை சொன்னேன். நல்ல செய்தி சொன்னது நெத்தி இல்ல, உதடு. இப்பதான் புரியுது சொக்கி. வாழ்க்கையில ஒரு முக்கியமான பிரதேசத்தை பார்க்காம இருந்துட்டேன். பாறை மாதிரி இந்த என் மனசை மழை பெஞ்சு ஈரமாக்கிட்டேன். தலைவலியும் நோவும் தனக்கு வந்தாதான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கள்ள ஓட்டு பயல்களை என்ன செய்யறதுனே தெரியலையே. யோ யோ, நீ அனாவசியமா மண்டைய போட்டு உடைச்சுக்காத. நானே ஒரு நல்ல யோசனையோட வந்திருக்கேன். அப்படியா? என்னது? அருமையான யோசனையாச்சே. வேணாம் 500 குடிமக்களே, நீங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து கள்ள ஓட்டு போடுறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஓஹோ, முன்னெச்சரிக்கையா இருக்கீங்க. எது தொழிலே தானே? சரி சரி, அடிக்கடி தொழில் மாறும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக முதலாளி ஐயா சாராயத்தை அனுப்பிச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு நாளும் குடிக்கலாம், ஆனா நாங்க 200 தான் தருவோம். வாங்க வாங்க, வரிசையா வாங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போப்பா. என்னக்கா, சாராயத்தை குடிச்சது மயக்கமாயிடும் சொன்ன? இது பெசலா தயார் பண்ண சாராயம், பொறுத்து இருந்து பாரு. ஒருத்தனா பயங்கரானுங்க. ஆமா, சத்தம் போடாதீங்க. ஒழிஞ்சானுங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இடது கையில ஆள்காட்டி வரல சரியா புள்ளி வைக்கணும். என்ன?
முதலாளியை பார்க்கணும். எதுக்கு? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. அவர் சார்பா நான் ஆசீர்வாதம் பண்றேன்ப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. டேய், நீ தான் இங்க அவர் சார்பா எல்லாம் செய்யறத? போட்டா மூடி அந்த ஆளை கூப்பிட்டோடா. அதுவும் சரிதான். ஐயா, என்னடா வீட்டு வாசல்ல கூலிக்கார பசங்க கூட்டம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. மாஜி தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு புது தலைவர் வந்திருக்காரு கூட்டத்தோட. என்ன திமிரு இருந்தா என் வீட்டு வாசலுக்கே வருவானுங்க. வந்துட்டானுங்களே, அதான் எப்பவும் போல செயற்கையா ஒரு சிரிப்பு சிரிச்சு அவங்களை எரிச்சிட்டு வந்துருங்க. வெளியே போனா என்ன விட மாட்டானுங்க. வாங்க. வணக்கங்க. தேர்தல் தகராறு நேத்தோட முடிஞ்சு போச்சு. உங்க ஆசீர்வாதத்துல நான் ஜெயிச்சிட்டேன். இனிமே இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நீங்களும் என்னோட ஒத்துழைக்கணும். ஓட்டுக்கு 100 ரூபா வாங்கிக்கிட்டு ஏமாத்துற இந்த ஜனங்களுக்கு நான் நல்லதை செய்யணுமா? இவங்க இருந்தா என்ன, செத்தா என்ன? பிச்சைக்கார பசங்க. முதலாளி, உங்ககிட்ட நாங்க ஆசீர்வாதம் வாங்கத்தான் வந்தோம். ஏன்னா இன்னமும் உங்களை பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு இருக்கோம். இஷ்டம் இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா வட போலாம். ஆசீர்வாதம் தானே வேணும். இந்தா. கணக்கு அப்புறம் தீர்த்துக்கலாம். நாமெல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க. அந்த பெரிய மனுஷன் கொடுத்த 100 ரூபாவை அந்த செருப்புல எரிஞ்சிட்டு வாங்க. யோ பெரிய மனுஷா, அந்த 100 ரூபாவை பொறுக்கிக்க. வட போலாம். முதலாளி, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. புண்ணியமா சாராயம் கொடுத்தீங்க, குடிச்சோம், படுத்தோம். காலையில எந்திரிச்சு ஓட்டு போட போனா ஏற்கனவே ஓட்டு போட்ட புள்ளியும் கையில இருக்குன்னு எங்களை விரட்டி அடிச்சுட்டாங்க முதலாளி. முதலாளி, விரல குத்துனது புள்ளி இல்லடா, என் முகத்துல குத்துன கரும்புள்ளி செம்புள்ளி. அதை யாரு செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் என் முகத்துல யாரும் விழிக்கப்படாது. போங்கடா.